ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். குவைத்திலேருந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. கடந்த பிப்ரவரி 22லேருந்து குவைத் ஏர்போர்ட் எப்போ திறக்கும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான விடை கிடைச்சிருக்கு. அரப் டைம்ஸ் செய்தியின்படி குவைத் வான்வழி போக்குவரத்து இப்போ மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா நீங்கள் எப்போ டிக்கெட் புக் பண்ணணும், எந்த டெர்மினல் முதல்ல ஓப்பன் ஆகுதுன்னு தெளிவாக சொல்ல போகிறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏப்ரல் 23 முதல் குவைத்தின் வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டு விட்டது. சிவில் ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல் ஷேக் ஹமூத் அல் சபா அவர்கள் இதை பற்றின முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பிராந்திய சூழல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த விமானங்கள் இப்போ மீண்டும் பறக்க தயாராகிருக்கு. முக்கியமாக வர ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26 தேதியிலிருந்து T4 மற்றும் T5 முனையங்கள், அதாவது டெர்மினல்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். டிக்கெட் முன்பதிவு எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முக்கியமான விஷயம், யாரெல்லாம் இப்போ டிக்கெட் புக் பண்ணலாம்? நீங்கள் குவைத் ஏர்வேஸ் அல்லது ஜசீரா ஏர்வேஸ் மூலமாக பயணம் செய்ய போறீங்கன்னா தயங்காமல் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஞாயிறு முதல் இந்த இரண்டு டெர்மினல்களும் லிமிடெட் ஆபரேஷன்ஸ் அடிப்படையில் இயங்கும். அதாவது விமானங்கள் பறக்க தொடங்கிடும். அதனால் நீண்ட நாட்களாக சொந்த ஊருக்கு போக காத்திருக்கவங்க இது சரியான வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. மற்ற ஏர்லைன்ஸ் மற்றும் டெர்மினல்கள், அடுத்து நம்ம ஊர் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஏர் இண்டியா, இண்டிகோ அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற மற்ற நிறுவனங்களில் வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மெயின் டெர்மினல் T1 செயல்பாடுகள் படிப்படியாகத்தான் முழுமையடையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏர்லைன்ஸ் ஆப் அல்லது வெப்சைட்டில் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் மற்ற டெர்மினல்களும் முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, ஏர்போர்ட் இப்போ தான் ரீஓப்பன் ஆகுதுங்கிறதால இமிக்ரேஷன் மற்றும் செக்இன் கவுண்டர்களில் கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பாதுகாப்பு சோதனைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்கன்னா வழக்கமான நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னதாகவே ஏர்போர்ட்டுக்கு போக முயற்சி பண்ணுங்கள். உங்களோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைவசம் தயாராக வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக காத்திருந்த இந்த செய்தி இப்போ நிஜமாயிருக்கு. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்க டிக்கெட் புக் பண்ண இது ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கும். இது போன்ற குவைத்தின் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு நம்ம எஸ்ஏ அபி விலாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.